ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் நல்லாயிருக்கோம். திங்கக்கிழமைங்க, மணி காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். தம்பி காலேஜ் இருக்குது, அதனால் லஞ்சு பேக் பண்ணோம். எழுந்திரிச்சாச்சு. மணி 5:30 மணிக்கெலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. உப்பு தண்ணிங்க என்றைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இப்படி தான் காலையிலே எடுத்து விட்டுருவாங்க. அதனால் இது பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 1.5 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறது தப்பாங்க. கூட்டுறது இது தப்புனா தப்பாக சரியாக நீங்களே சொல்லுங்கள். இது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தம்பியும் பாப்பாவும் தண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் துணி கொஞ்சம் இருந்தது, துணியுமே பாப்பா துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் தக்காளி கட் பண்ணேங்க. தக்காளி அதில் ஒரு தக்காளி கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்தது, கொஞ்சம் புழு இருந்தது. இதுமாரி குழம்பு வைக்கல தக்காளி போடுறவங்க பார்க்க நல்லா தாங்க இருந்தது, ஆனால் அது உள்ளார இருந்தது தெரியல. நான் வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சேன், ரசம் வச்சுட்டேன், சாதம் வடித்து விட்டுட்டேன். மதியம் லஞ்சு ரெடி பண்ணுற வேலை தான். லஞ்சுக்கு கருவேப்பிலை சாதம் செஞ்சுக்கிட்டேங்க. இந்த சாதம் நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பொடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுவுளுந்து ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு பொடியை கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறினோம்னா சாப்பாடு கருவேப்பிலை சாதம் ரெடி. இது என்ன ஆச்சுன்னா, சாப்பாடு கிளறக்குள்ள உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க. ஏன்னா பவுடர்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன், கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதுலேயும் நான் உப்பு போடுவோம், உப்பு அதிகமாகிடுச்சு. அதனால் லெமன் ஒரு ஆஃப் லெமன் இருந்ததுங்க, அதை பிழிஞ்சு விட்டுட்டு நான் சாப்பாடு கிளறினா உப்பு சரியாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு கிளறக்குள்ள ஏதாவது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு கிளறினீங்கன்னா உப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி. தம்பிக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் சமையல் பண்ண பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டேன். தம்பி காலேஜ் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அந்த வேலைலாம் பார்க்க முடிஞ்சுது. அவங்க காலேஜ் கிளம்புறதுக்கு அப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் விலை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டீ குடிக்க ஆரம்பித்தோம். நானும் பாப்பாவும் டீ குடிக்கிறதுக்கு மணி 7:30 மணி ஆச்சுங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் பாப்பாவுமே கம்ப்யூட்டர் கிளாஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கெலாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னை சாப்பிட சொன்னாங்க. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் சாப்பிடாமே இருந்தேன். அப்புறம் அவங்க சண்டை போட்டு போனாங்க, சாப்பிட்டு உடம்பு பாருங்கன்னு சண்டை போட்டு போனாங்க. அது என்ன விஷயம், ஏன் மனசு கஷ்டமாக சாப்பிடாமல் இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, 1.5 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தது தப்பான்னு. ஆமாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா இருக்குதுங்க, 1.5 வயசு தான் அதுக்கு ஆகுது. அதுக்கு சரி கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு ரசம் சாதம் கொஞ்சம் ஊட்டலான்னு சொல்லிட்டு நான் குழந்தைய தூக்க போனாங்க. எங்கள் மாமியார் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் நாங்களும் ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருக்கோம். ஆனாலுமே அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, சாப்பாடு ஊட்டுறா குழந்தைக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. என்னங்க அந்த பச்சை குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுல என்னங்க தப்பாக இருக்க போகுது, நீங்களே சொல்லுங்கள். அவங்க பேசுனது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நான் அப்புறம் எதுவும் கண்டுக்கல, குழந்தைய தூக்கிட்டு சாப்பாடு கொஞ்சமாக ஊட்டி விட்டு போய் அவங்ககிட்ட குழந்தைய விட்டுட்டேன். இதே நினச்சிக்கிட்டு மனசு கஷ்டத்தில் அப்படின்னு நான் கொஞ்சம் உட்காந்தாங்க. பாப்பா சண்டை போட்டு போவோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்லன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துடும். அதனால் மணி 11:30 மணிக்கு நான் தோசை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சேங்க. 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா காலைல நேரத்திலே எழுந்துச்சி சமையல் பண்ணுறது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 1 மணி இருக்குங்க. ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று. அதை தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். நார்மல் ப்ளவுஸு தான், அதனால் எனக்கு ஒரு மணி நேரம் தான் தேவைப்பட்டது. ப்ளவுஸ் நான் 2 மணிக்கெலாம் தைச்சி முடிச்சிட்டேன். நான் தைச்ச ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் இது தான். நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். டாடா பாய்.